திமுக வந்து என்னைக்கு தோக்குறாங்களோ அப்போல்லாம் வந்து கடைசி நிமிஷத்தில் ரவுடிசம் எடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து ஹார்பர்லேயே பார்த்துருப்பீங்க. 5 மணிக்கு வந்து முன்னாள் அமைச்சராக இருந்த சேகர் பாபு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் கூட்டிகிட்டு வந்து ரவுடிசம் பண்ணாங்க. அதில் வந்து அசோக்குமார் அவர்கள், எங்களுடைய வேட்பாளர் சினோர அசோக்குமார் அவர்கள் தாக்கப்பட்டார். கூட இருந்த வெற்றிங்கிறவர் வந்து தாக்கப்பட்டார். ஆக்சுவலாக அவங்க வந்து மறியல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டைவெர்ட் பண்ணுற மாதிரி பூத் கேப்சர் பண்ணுறதுக்கு திரு சேகர் பாபு அவர்கள் முற்பட்டார்கள். சைதாப்பேட்டையில் வந்து எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. எங்களுடைய வேட்பாளர் அட்மிட் ஆனாங்க. 2 நாள் அட்மிட் ஆகி நேற்று தான் வந்து டிஸ்சார்ஜ் ஆனாங்க. ஸோ மக்கள் இந்த ரவுடிசத்தையும் இந்த தமிழ்நாடு முழுவதும் திமுக கடைசியில் நம்பினது வந்து 5000 ரூபா ஓட்டு கொடுக்கறது. மக்கள் இந்த 5000 ரூபா வந்து தூக்கி போட்டு ஒரு ஜனநாயகத்துக்கான வெற்றியாக வந்து இந்த தேர்தல் இருக்குங்கிறோம். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து யாருமே வந்து ஒரு ஓட் ஃபார் கேஷுங்கிறதுக்கோ பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கான எந்த விதமான செயல்களையும் ஈடுபடாமல் தலைவர் அவர்கள் மாற்றத்திற்காக ஒரு ஜனநாயகத்துக்காக ஒரு அரசியலை எப்படி ஆரம்பித்தாரோ அவருடைய வழியில் எல்லா வேட்பாளர்களும் வீடு வீடாக மக்கள்கிட்ட போய் சென்று இன்றைக்கு ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கியிருக்க தமிழக வெற்றி கழகம் உருவாக்கியிருக்காங்க. கண்டிப்பாக அதோடைய ரிசல்ட் நாளன்னைக்கு தெரியும்.